ஹாய் மக்களே, வெல்கம் டு சேனல். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கோம். இங்கே புதுசாக அசத்தல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நைட் பிரியாணி ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்குது. அதாவது பஸ் எல்லாம் வெளியே வர இடத்துல இந்த வண்டி நைட்டு 10:30க்கு ஷார்ப்பாக வந்துடுறாங்க. ஸோ நைட் 10:30லேருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் இருக்கும். பிரியாணி சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்க. இவங்கக்கிட்ட சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி ரெண்டுமே 150 rupees தான். அண்ட் நீங்கள் பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 10 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பிரியாணி லவர்ஸ் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி ரைஸ் தனியாக பீஸ் தனியாக அப்படி பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வண்டி வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் லீவு. இவங்க பிரியாணி கூட ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி அண்ட் ஒரு முட்டையுமே வச்சு தராங்க. ஸோ பீஃப் பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஃப் நல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி அடிக்கும்போது பீஃப் நல்லியுமே வச்சு தருவாங்க. ஸோ குவான்டிட்டி பாருங்கள், அந்த பவுல் மேலே நல்லா ததும்ப வச்சு தராங்க. ஸோ பிளேட் ஃபுல்லாகவே வந்து அந்த குவான்டிட்டி ஃபில் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ இன்னொன்று வந்து பீஃப் பிரியாணி வாங்கினோம். சிக்கன் பீஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து இருந்துச்சு, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பீஃபுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருந்துச்சு. நம்ம கையில் எடுத்து நம்ம அந்த பீஸை பிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்துருச்சு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு மக்களே. ஸோ நான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சலுமே வாங்கிட்டு போயிட்டேன். இவங்க பல்க் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க.